தமிழும் தமிழரும் நிகழ்ச்சியோடு தமிழும் தமிழரும் நிகழ்ச்சியிலே இப்பொழுது முக்கியமான ஒரு நபர் ஒருவர் அவங்களோடு வாட்ஸ்அப்பாக இணைந்திருக்கின்றார். இபிஆர்எஃப் செயலாளர் நாயகம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 உங்களுடைய வரவுக்கு நன்றிகள். திடீரென்று சொல்லி வந்திருக்கிறீர்கள். உங்களை ஜூம் ஊடாக இணைத்துக் கொள்ள முடியாமைக்கு வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே இன்று கலந்து கொள்வதற்கு முதலில் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இப்பொழுது தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கின்றது, நிலைமைகளை சொல்லுங்கள். தேர்தல் நிலவரங்களை பொறுத்தவரை இன்னும் ஒரு 25 நாட்கள் இருக்கின்றன. முழு இலங்கையிலும் ஓரளவுக்கு தேர்தல் களை கட்டி இருக்கிறது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம். அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். பவன் அரியநேந்திரன் எழக்கூடியவர் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்றார். அவருக்கான பிரச்சார நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. பாக்கெட் மீட்டிங் தொடக்கம், கடைத்தெருவு வீதி வழியாக கடைத்தெருக்கள் எல்லா இடத்திலும் புரசுரங்கள் வழங்குவது உட்பட பெரிய கூட்டங்கள், சிறிய கூட்டங்கள், சந்திப்புகள் என பல்வேறுபட்ட வடிவங்களில் அங்கு பிரச்சார வேலைகள் எல்லா இடங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த பிரச்சார கூட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் அதற்கான குழுக்களை தயார் பண்ணி யாழ் மாவட்டத்துக்கும் வடமராட்சி, தென்மராட்சி, வரிகாமம், கிழக்கு, மேற்கு, தெற்கு என பல குழுக்களை பிரித்திருக்கிறோம். அதே போல ஏனைய மாவட்டங்களிலும் அவ்வாறான செயற்பாடுகள் ஆரம்பிக்கட்டு செய்யப்படுகின்றன. நேற்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்திலும் இந்த விடயங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். பல தரப்புகளும் இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருப்பவர்களுக்கு அப்பால் பல்வேறுபட்ட சமூக நலன் விரும்பிகள், பல்வேறுபட்ட சிறிய குழுக்கள், அமைப்புகள் போன்றவை தாங்களாக வந்து இந்த பணியில் இறங்கி இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக நான் கருதுகின்றேன். நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியதற்கான பல்வேறுபட்ட காரணங்கள் ஏற்கனவே நாங்கள் நிறைய தரம் தொடர்பாக பேசியிருக்கிறோம். ஆனாலும் கூட இலங்கையில் உங்களுக்கு தெரியும், ஒரு வேட்பாளருக்கு இலங்கையில் இப்பொழுது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறதன் பிரகாரம் நீங்கள் பார்த்தால் ஒருவருக்கு 150 ரூபாய் என்ற கணக்கில் ஏறத்தாழ 1,70,00,000 மக்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். அவ்விதம் பார்த்து நூற்றுக்கான கோடி ரூபாய்கள் அதற்கு செலவு செய்வார்கள். ஆனால் அதிலும் கூட பல மடங்கு கூடுதலாக தேசிய கட்சிகள் செலவு செய்யும். ஆனால் எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் எம்மிடம் எந்த விதமான நிதி வளங்களும் இல்லாத பொழுதும் கூட கொள்கை ரீதியாக இலங்கை சிங்கள மக்களுக்கும் சரி, சிங்கள தரப்புக்கும் சரி, அல்லது உங்களுக்கு இங்க ஒரு டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டிக்கும் சரி, நாங்கள் மிக தெளிவாக சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருந்தது என்னவென்றால், தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக மாற்றப்பட்டு வருகிறார்கள். தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை. அந்த பிரச்சனை பின்தள்ளப்பட்டு இலங்கையில் இப்பொழுது வெறுமனே ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு மாயை உருவாக்கப்பட்டு வருகிறது. பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அதே சமயம் ஒரு தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வை காண முடியாது என்பதை வலியுறுத்தும் முகமாக, அது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களும் அதனை சொல்லும் முகமாகத்தான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம். ஆகவே அந்த பொது வேட்பாளரை வெற்றி பெற வைப்பது என்பது வடக்கு கிழக்கில் மிக அதிகப்படியான வாக்குகளை எடுப்பது. அந்த அதிகப்படியான வாக்குகளை எடுப்பதற்கு எங்களுக்கும் ஒரு வகையில் நாங்கள் புலம்பெயர் சமூகத்தை, புலம்பெயர் மக்களை நம்பியிருக்கிறோம். அவர்களது ஒத்துழைப்புடன் தான் நாங்கள் இந்த விடயங்களை முன்னெடுத்து செல்ல முடியும். நிச்சயமா புலம்பெயர் மக்கள் ஆங்காங்கே இப்பொழுது தங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 25 நாட்கள் இருக்கின்றது. நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஆகவே நாங்கள் மிக விரைவாக, நீங்கள் சொன்னது போன்று எங்களுக்கு 10 நாட்கள் இருக்கிறது. இங்கு உங்களுக்கு தெரியும், எங்களது நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார கஷ்டங்கள் அல்லது நாட்டினுடைய வங்குரோத்துத்தனங்கள் என்பது இலங்கையில் 2 வருடங்களுக்கு முன்பு 100 ரூபாய் விட்ட பொருட்கள் அல்லது 100 ரூபாய் செலவழித்த இடத்தில் நாங்கள் இப்போது 300 தொடக்கம் 350 ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆகவே அனைத்துக்கும் 3 மடங்கு விலை ஏறி இருக்கின்றது. குறைந்தபட்சம் நாங்களும் ஒரு 15 கோடி ரூபாய் அளவிலாவது எங்களுக்கு வடகிழக்கு முழுக்க நாங்கள் எங்களது பிரச்சாரங்களை செய்வதற்கு தேவைப்படும் என்று நாங்கள் ஒரு அன்னளவாக நாங்கள் யோசித்திருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய எமது புலம்பெயர் அமைப்புகளையும்
புலம்பெயர் மக்களும் இதற்கு தங்களாலான உதவி செய்ய வேண்டும் என்பதும் நமது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. இதனூடாக விடுக்க வேண்டும் என நான் நினைத்தேன். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த விடயத்தில் ஒரு முக்கியமான இந்த விடயத்தை முன்னெடுத்து செல்வதில் ஒரு அங்கம் வகிப்பவன் என்ற அடிப்படையில் இதனை நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கூற முற்பட்டேன். நிச்சயமா உண்மையிலேயே நீங்கள் இந்த விடயத்தோடு இணைந்திருப்பது அதே வழியிலே இன்று வானொலிக்கு வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்துவதிலே நிச்சயமாக அதை வரவேற்கின்றோம். இந்த இப்பொழுதும் சில புலம்பெயர் என்று நாங்கள் நிகழ்ச்சியில் ஆரம்பித்ததிலிருந்து சிலருக்கு இன்னும் ஒரு பொது வேட்பாளர் வெற்றி பெறாத ஒரு விடயத்திற்கு நாங்கள் இவ்வளவு கஷ்டத்தை மத்தியிலே இதனை செய்கின்றோம் என்று சொல்பவர்களுக்கு என்ன விளக்கத்தை சொல்வீர்கள்? அதாவது இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்யும் பொழுது கூட ஒரு சிலர் அழைத்து வாக்குவாதம் பகுவது போன்று கருத்துக்களை பரிமாறியிருந்தார்கள். இந்த பொது வேட்பாளர் நாங்கள் உண்மையிலேயே வெற்றி பெற மாட்டோம் என்று தெரிந்தாலும் என்ன காரணத்துக்காக நிறுத்தி இருக்கின்றோம் என்பதை நீங்கள் உங்களுடைய குரலிலே சொல்லுங்கள். நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை தேசிய இனம். நாங்கள் எமது சொந்த மண்ணில் தலைநிமிந்து வாழ்வதற்காக இப்பொழுது 7 தசாப்தங்களாக போராடி வருகிறோம். கடந்த 3-4 தசாப்தங்கள் போராட்டத்தில் நாங்கள் ஏறத்தாழ 3 லட்சம் மக்களை போராளிகளை இழந்திருக்கின்றோம். 1000 கோடி பெறுமதியான சொத்துக்களை இழந்திருக்கின்றோம். இந்த மண்ணில் எமது இருப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த பல கணக்கான வருஷங்களாக நாங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து வருகின்றோம். இன்னும் வாழ வேண்டியதும் இருக்கின்றது. புலம்பெயர்ந்து போனவர்கள் யுத்தத்தின் காரணமாக புலம்பெயர்ந்தவர்கள் போனாலும் கூட இந்த மண் ஈழத்தமிழருக்கு உரித்தான மண். இதில் அவர்களது வாழ்க்கை என்பது இருப்பு என்பது முக்கியமானது. அதனை நோக்கி நாங்கள் போகின்ற பாதையில் அதனை எவ்வாறு கொண்டு வருவது? இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த ஜனாதிபதி தேர்தல் களம். இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தில் கடந்த 8 முறையாக நாங்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறோம். அதில் சிங்கள வேட்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் வாக்களித்த சிலர் வென்றுமிருக்கிறார்கள், தோற்றும் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் யாரும் எமது தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு முழுமையாக அவர்கள் செயற்படவில்லை என்பதும், நாங்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் உதாசீனம் செய்யப்பட்டு நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதும் வரலாறு. ஆகவே இப்பொழுது எங்களுக்குள் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், நாங்கள் இன்று வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கான வாக்களிக்க வேண்டும் என்ற தேவை என்ன இருக்கிறது? ரணில் விக்ரமசிங்க இப்பொழுது ஜனாதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறார். கடந்த 2 வருஷத்தில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தாரா என்றால் இல்லை. சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு நாங்கள் கடந்த முறை வாக்களித்தோம். பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வடகிழக்கில் வாக்களித்தோம். அவர் சிங்கள மக்களில் நன்மதிப்பை பெறவோ வாக்குகளை பெறவோ தவறியதன் காரணமாக அவர் தோல்வியுற்றார். ஆனாலும் அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தார். எதிர்கட்சி தலைவராக வந்த பொழுது வடக்கு கிழக்கில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டோம். அவர் என்னை யாழ்ப்பாணத்தில் சந்தித்தார். சந்தித்த பொழுது நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கிறீர்கள். எதிர்கட்சி தலைவர் என்பது ஒட்டுமொத்தமான முழு நாட்டுக்கும் தம்ம மக்களுக்காக நீங்கள் பேச வேண்டியவர். அவ்வாறு இருக்கிற பொழுது நீங்கள் வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக கடந்த 5 வருஷத்தில் ஒரு முறையாவது பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறீர்களா? அல்லது வெளியில் ஏதாவது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னா இல்லை. ஆகவே அவர் ஒரு ஜனாதிபதியா வருவாராக இருந்தால் அவர் இவற்றை சாதிப்பார் என்பதற்கு என்ன உத்தரவாதங்கள் இருக்கின்றது? நான் வந்தால் செய்வேன் என்பதற்கு என்ன உத்தரவாதங்கள் இருக்கின்றது? இதனை போன்றுதான் நீங்கள் ஏவிபியினரை அனுரகுமார திசாநாயக்கா பார்த்தால் அவர்கள் வடக்கு கிழக்கு இணைப்பை துண்டிக்க வேண்டும் என்பதில் ஆவலாக இருந்து நீதிமன்றம் சென்று அது துண்டிப்பதற்கான நடவடிக்கைகளை முழுமையாக மேற்கொண்டவர்கள். அவர்களும் வடகிழக்கில் நடக்கக்கூடிய சிங்கள காடல்களின் அத்துமுறையிலோ அரசாங்கத்தின் அத்துமுறையிலோ அவர்களும் கண்டுகொள்வது கிடையாது. அவர்கள் எனது இல்லத்துக்கு வந்து பேசினார்கள். நான் அவர்களுடன் நானும் பேசினேன். ஆகவே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் யோசித்தோம், ஜனாதிபதி தேர்தலில் வெல்வது எமது நோக்கம் அல்ல. மாறாக எமது பிரச்சனைகளை இன்னும் முன்னணிக்கு கொண்டு வருவதும் அவற்றை ஒழுங்குமுறையாக தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அதற்கு இந்த களம் என்பது எங்களுக்கு ஒரு வாய்ப்பான களமாக அமைந்திருக்கின்றது. இதனூடாக நாங்கள் ஜனநாயக ரீதியாக மிக தெளிவான ஒரு செய்தியை
ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கோ சிங்கள மக்களுக்கோ சொல்ல விரும்புகின்றோம் என்னவென்றால், இந்த தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்படாமல் இந்த பிரச்சனைகள் எதுவுமே இந்த நாட்டில் தீர்க்கப்பட மாட்டாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருக்குமே 50% வாக்குகள் கிடைக்க மாட்டாது. அதுதான் இன்றிருக்கக்கூடிய நிலைமை. அவ்வாறான நிலைமையில் இவர்கள் 2வது விருப்பு வாக்கு அவர்களுக்கு தேவைப்படுமா, 2வது விருப்பு வாக்கு யாரிடமாவது கோருவார்களா என்ற பல கேள்விகள் இருக்கிறது. இன்னும் 20 நாட்கள் தவணை, 25 நாட்கள் தவணையும் இருக்கின்றது. எதிர்காலத்தில் சில சமயம் எங்களுடன் பேச முற்படலாம், பேசாமலும் படலாம். ஆனால் ஒரு காத்திரமான செய்தியை நாங்கள் சிங்கள மக்களுக்கும் சிங்கள அரசியல் சமூகத்திற்கும் டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டிக்கும் கொண்டு செல்வதனூடாக நாங்கள் ஒரு காத்திரமான தளத்தை ஒரு கிரியேட் பண்றோம். ஈவன் த டிப்ளமேட்ஸ் தமிழ் மக்கள் இவ்வளவு தூரம் அணிதிரண்டு வாக்களித்திருக்கிறார்கள், ஆகவே அந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதை ஒரு டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டி அழுத்தமாக சொல்வதற்கு கூட இவ்வாறான ஒரு களம் தேவை. ஆகவேதான் இது ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனையை உருவாக்குவதற்கு, ஒரு காத்திரமான அரசியல் நகர்வை மேற்கொள்வதற்கு நாங்கள் நம்புகின்றோம். இது ஒரு இது ஒரு வகையான போராட்டம் என்று கூட என்னை பொறுத்தவரையில் சொல்ல முடியும். இது நாங்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு போய் நாங்கள் இலங்கையில் ஜனாதிபதியாக வருவதற்காக ஒரு தேர்தலாக நாங்கள் இதனை பார்க்கவில்லை. மாறாக பல லட்சம் மக்களை இழந்த ஒரு தேசிய இனத்தினுடைய இருப்பை காப்பாற்றி இந்த மண்ணில் அவர்களை நிரந்தரமாக வாழ வைப்பதற்கு, ஒரு அதிகாரங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு முனைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுதான் நாங்கள் இதனை செய்கின்றோம் என்பதைத்தான் உங்களிடம் கேள்வி கேட்டவர்களுக்கு நான் பதிலாக கூற முடியும். நிச்சயமா. இதே வகையிலே நாங்கள் இதுவரைக்கும் அதாவது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஒரு வாக்குத்தான் போடுவது, அதாவது 2வது வாக்கை பற்றி சிந்திக்கவில்லை என்பதை நான் அறிந்தவற்றில் இருக்கின்றது. இது 2வது வாக்கு அளிப்பது தொடர்பாக ஏதாவது உங்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அல்லது தமிழ் பொது வேட்பாளரின் முடிவிலே இருக்கின்றதா? இப்படி இதுவரை எங்களுக்கு அந்த தேவை எதுவும் ஏற்படவில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், யாருக்காவது ரணில் விக்ரமசிங்கவா இருக்கலாம், வேறு யாராவும் இருக்கலாம், அவர்கள் எங்களுடன் ஒரு காத்திரமான பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு நம்பிக்கையான விடயங்கள் நிறைவேறுமாக இருந்தால், எங்களுக்கு எந்த விதமான என்னென்று சொல்லி சொல்வது ஏமாற்றுத்தனங்களும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையான விடயங்கள் நகரும் என்பது முழுமையாக தமிழ் தேசிய கட்டமைப்பினால் ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அவை பற்றி யோசிப்பதற்கான ஒரு காலம் சில சமயம் வரலாம். இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் அதனை பற்றி பேசுவதற்கான எந்த தேவையும் வரவில்லை என்றுதான் நான் நம்புகிறேன். நிச்சயமா. இதே முறையிலே திரு கஜேந்திரகுமார் அவர்களுடைய கட்சி நிச்சயமாக அவர்கள் தேர்தலை ஆண்டாண்டு காலமாக புறக்கணித்து வருகின்றார்கள். அவர்களை நாங்கள் பெரிதாக எதிர்பார்க்காவிட்டாலும் தமிழரசு கட்சியில் நிச்சயமாக ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அவருடைய பொது வேட்பாளருக்கு சார்பாக இருப்பதாக ஊடகங்களூடாகவும் பேச்சுக்களூடாகவும் அறிகின்றோம். அந்த வகையில் அவர்களின் நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது, அதை நீங்கள் எவ்வாறு எதிர்பார்க்கின்றீர்களா, என்ன அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய பெயர் சொல்லக்கூடிய ஒரு 3 நபர்கள், ஒன்று சுமந்திரன், 2வது கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய சாணக்கியன், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய CVK சிவஞானம் போன்ற 3 பேர் தான் இதனை எதிர்ப்பவர்களாக இங்கே வழியில் காட்டிக் கொள்கின்றார்கள். முக்கியமாக இவர்களை பொறுத்தவரையில் சுமந்திரன் அவர்கள் நேரடியாக பல்வேறுபட்ட கட்சியுடன் தான் பேசுவதாக கூறுகின்றார். ஆனால் அது தமிழரசு கட்சியினுடைய ஆணையை பெற்று பேசுகின்றாரா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. என்ன விடயத்தை பேசுகின்றார், என்ன விடயங்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் என்பதும் யாருக்கும் தெரியாது. ஆனால் தமிழரசு கட்சிக்குள் ஒரு முடிவு எட்டப்பட்டு இருக்கிறது. சமஷ்டியை ஏற்றுக்கொள்பவர்களுடன் நாங்கள் பேசுவோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எவராவது சமஷ்டி என்ற சொல்லை உச்சாடனம் செய்வார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தேர்தல் விஞ்ஞாபனம் வந்ததற்கு பிற்பாடு சமஷ்டி இல்லை என்று கூறினால் நீங்கள் என்னத்தை செய்ய போகிறீர்கள் என்பது முக்கியமான ஒரு கேள்வி. நிச்சயமாக சமஷ்டி என்ற ஒரு விடயம் எந்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் வரப்போவது கிடையாது. ஆகவே இந்த நிலையில் நீங்கள் அபிவிருத்தி என்ற பெயரில் பெற்றுக்கொண்ட பணத்துக்காக ரணில் விக்ரமசிங்காவுக்கு வாக்களிக்க போகின்றீர்களா, அல்லது சஜித் பிரேமதாசா போன்றவருக்கு வாக்களிக்க சொல்ல போகின்றீர்களா? அப்படி வாக்களிக்க சொல்வதாக இருந்தால் என்ன காரணத்துக்காக அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும்? ஏற்கனவே
இவர்களால் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பது நான் ஏற்கனவே உங்கள் தெளிவுபட கூறியிருக்கின்றேன். அந்த நிலையில் என்னை பொறுத்தவரையில் இந்த அபிவிருத்தி நிதி என்பது அரசாங்கம் தனது பொக்கெட்டில் இருந்து எடுத்து எங்களுக்கு அன்பளிப்பு செய்வது கிடையாது. நாங்கள் கட்டுகிற வரி பணத்தின் ஒரு சிறிய பகுதி எங்களுக்கு வருகிறது, எங்களது அபிவிருத்திக்காக வருகிறது. இது எல்லாம் இறக்கப்பட்டு எங்களுக்கு ஏதோ ரணில் விக்ரமசிங்காவோ அரசாங்கம் செய்கின்ற ஒரு விடயம் கிடையாது. ஆகவே எமது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை புரிந்து ரணில் விக்ரமசிங்க பல கோடி தந்து விட்டார், ஆகவே நான் வாக்களிக்க வேண்டும் என்று கூறுவதெல்லாம் ஒரு என்னென்று சொல்வது, அது ஒரு புத்திசாலித்தனமான முடிவாகவோ அல்லது ஒரு சிந்தனை தெளிவுடன் எடுக்கிற முடிவாகவோ நிச்சயமாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் சுமந்திரன் போன்றோர் கூறுவது என்னவென்றால், நாங்கள் இப்படி ஒரு வேட்பாளர் நிறுத்தினால் சிங்கள தரப்பில் அது ஏதோ பாரிய பிரச்சனைகளை உருவாக்கும் என்று கூறுகின்றார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரசைக்கும் 35 வயதுக்கு அவர் மேல் இருப்பாராக இருந்தால், நல்ல மனோநிலையில் இருப்பாராக இருந்தால் அவர் இங்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடலாம். 35 சிங்கள வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற நிலையில் யாருமே அதனை பற்றி பேசுவது கிடையாது. ஆனால் ஒரு தமிழ் வேட்பாளர் போட்டியிடுகின்ற பொழுது அதற்கு பல வியாக்கியானங்களை கற்பிக்க முயற்சிக்கின்றார். இது ஏன், என்னத்திற்கு, எங்களது அனைத்து தமிழ் வாக்குகளையும் அள்ளி கொண்டு போய் யாருக்கோ கொடுக்க வேணும் என்று விரும்புகின்றார்கள். அவருக்கு கொடுப்பது கூட பரவாயில்லை, எங்களது பிரச்சனையை தீர்ப்பவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அது நல்ல விஷயம். கடந்த காலங்களில் நாங்கள் இவர்களை நம்பி நாங்கள் வாக்களித்த போது எங்களது பிரச்சனைகளை தீர்த்தார்களா என்றால் இல்லவே இல்லை. இவ்வாறான சூழ்நிலையில் தான் எமது நலன்களை காப்பாற்ற வேண்டும், தமிழ் மக்களின் நலன்கள் காப்பாற்றப்பட வேண்டும், இருப்புகள் காப்பாற்றப்பட வேண்டும், அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும், எட்டுவதற்கான முனைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் ஒரு வகையில் இந்த வழிமுறையினூடாக, ஜனநாயக முறையினூடாக போராடுவது நிச்சயமாக சிங்கள மக்களை, சிங்கள அரசியல் தரப்பை உணர வைக்கும். இவ்வளவு லட்சம் வாக்கு சில சமயம் முதல் சுற்றில் நாங்கள் வென்றெடுக்கலாம் என்று பிற்காலத்தில் யோசிக்கலாம். ஆகவே நான் நம்புகின்றேன், நிச்சயமாக ஒரு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த், நாங்கள் ஒரு பலமான இடத்திலிருந்து அவர்களுடன் எதிர்காலத்தில் பேசுவதற்கு இது எங்களுக்கு வழி சமைத்து கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இதனை ஒரு பகிஷ்கரிப்பினூடாக செய்ய முடியாது. பகிஷ்கரிப்பு என்பது நாங்கள் அதிலிருந்து விலக்கிக் கொள்வது என்பது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் பகிஷ்கரிப்பினூடாக நாங்கள் என்ன விடயத்தை சாதிக்க போகிறோம், என்ன விடயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம், வெறும் எதிர்ப்பை மாத்திரம் நாங்கள் தெரிவிக்கலாம். எங்களது நோக்கம் எதிர்ப்பை தெரிவிப்பது மாத்திரமல்ல, எங்களது நோக்கம் அரசியல் நகர்வை மேற்கொள்வதற்கான அடித்தளங்களை உருவாக்குவது. ஆகவே இரண்டுக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்கிறது என்றுதான் நான் கருதுகின்றேன். ஆகவே அந்த வகையில் இந்த பகிஷ்கரிப்பு என்பது நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், உலகத்தின் பல மூலைகளிலும் 60-70% வாக்குகளுக்கு மேல் வாக்களிப்பது என்பது நடைபெறுவது கிடையாது. ஆகவே அந்த நடைபெறாத வாக்குகளை வைத்துக் கொண்டு யாரும் இது பகிஷ்கரிப்புன்னு கூற முடியும். ஆனால் உண்மை என்னவென்றால் ஒரு 65-70% மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வாக்களிப்பில் ஒரு காத்திரமான வாக்குகளை ஒரு தமிழ் பொது வேட்பாளர் பெற்றுக்கொண்டு எங்களது உள்ள கிடக்குகளை உலகிற்கும் சிங்கள சமூகத்திற்கும் வழிகாட்டுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக குறுகிய நேரத்தில் வந்தாலும் நல்ல கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றீர்கள். இந்த வழியில் இன்னும் ஒரு கேள்வியை கேட்கலாம். அதாவது சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வெளிப்படையாகவே எங்களுடைய அதிவேந்திரன் ஐயாவை வீட்டுக்கு அவங்க சென்ற பொழுது அவரை மிக கௌரவமாக கௌரவித்து தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதன் பின்னர் அவருடைய பிரச்சார கூட்டங்களிலே மக்களின் எண்ணிக்கை அல்லது மக்களின் நிலைமை, அதாவது மக்கள் கூடுதலாக கூடுவது போன்றும் உங்களுக்கு ஒரு பெரிய அளவிலே இந்த மக்கள் திரள்வது போன்ற ஒரு ஊடகங்களோட பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பிரச்சார கூட்டங்கள் அல்லது பிரச்சாரங்களில் செல்லும் பொழுது மக்கள் அபிப்பிராயம் எப்படி இருக்கின்றது? நீங்கள் இதிலே எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் என்ன? பிரச்சாரங்களிலே நேற்றைய தினம் நான் கிளிநொச்சி தொகுதியில் பிரச்சார கூட்டங்களை ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன். நேற்றைய பல இடங்களில் அங்கு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கிளிநொச்சியின் பல பாகங்களும் அதுக்கான குழுக்களை நாங்கள் நியமித்து அந்த வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். அதே போல யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இந்த பிரச்சார வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது, தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. எமக்கு மக்களிடம், நாங்கள் நேரடியாக மக்களிடம் பேசுகின்ற பொழுது இது செய்யப்பட வேண்டும் என்பதில் இருவரை தவிர வேறு யாரும் மாற்று கருத்துக்கள் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே மிக 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 பெருமளவில் நான் சொல்வேன், மக்கள்
நிச்சயமாக வேதனை அடைந்திருக்கிறார்கள். யுத்தம் முடிந்து இவ்வளவு காலத்திலும் எங்களுக்கு தீர்வு எட்டப்படவில்லை என்பது அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மாகாண சபை தேர்தல்கள் கூட நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள். ஆகவே எங்களை ஏதோ ஒரு வகையில் எங்களை நாங்கள் ஆளக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த தீர்வு என்பது எட்டப்பட வேண்டும் என்பதில் சாதாரணமான மக்கள் நிச்சயமாக அவர்கள் கூட அதே மனோநிலையில் நேற்று செல்வ சன்னதியில் ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட மக்களை சந்தித்து பேசி இருக்கின்றார்கள். அந்த சந்திப்பில் கூட ஒவ்வொரு தரம் இவ்வாறான கருத்துக்களை பேசியவர்களாக சந்திக்கின்றார்கள். கிளிநொச்சியிலும் அதே விதமாகத்தான் மக்களின் மன உணர்வுகளை நான் நேற்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே நான் நம்புகின்றேன் வடக்கு கிழக்கில் விழக்கூடிய தமிழ் மக்களினுடைய வாக்குகளில் மிக பெரும் பகுதியை தமிழ் பொது வேட்பாளர் பெற்றுக்கொள்வார் என்பதும் அதனூடாக நாங்கள் எங்களது செய்தியை மிக தெளிவாக சிங்கள சமூகத்திற்கும் சர்வதேச சமூகத்திற்கு டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டிக்கு எல்லாருக்குமே தெரிவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமா. இதே போல உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சி இன்னும் சரியான முடிவு ஒன்றை எடுக்கவில்லை. அதனை இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழரசு கட்சி இழுத்தடிப்பதன் காரணம் தமிழ் பொது வேட்பாளருக்கு சார்பாக வந்துவிட்டால் அவர் வெற்றி பெற்று விடுவார். அவர்கள் அதில் ஒரு சிலர் வெற்றி பெறுவதை விரும்பாமல் நாங்கள் இதுக்கு எதிராக செயற்படுவோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இழுத்தடித்து கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. இருப்பினும் இவர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக ஒரு முடிவை எடுப்பதிலும் பயப்படுகின்றார்கள் என்று சொன்னால் எதிர்வரும் காலங்களிலே மக்களால் அந்நியப்படுத்தப்பட்டு விடுவோம் என்ற பயத்தின் காரணமாகத்தான் ஒரு முடிவை எடுக்காமல் இருக்கின்றார்கள் என்று பலரும் கூறுகின்றார்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்தப்படி இருக்கின்றது? உண்மையாகவே இவர்கள் ஒரு சரியான ஒரு அரசியல் குறிக்கோளை கொண்டவர்களாக இருப்பார்களாக இருந்தால், ஒரு நாட்டில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்கிற பொழுது காத்திரமான முடிவுகளை எடுத்து மக்களுக்கு நேர காலத்துடன் சொல்வதனூடாகத்தான் மக்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்ல முடியும். ஆனால் இறுதி நிமிடம் மட்டும் பொய்யான காரணங்களை கூறி தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் முடிவுகள் எடுப்போம் என்று கூறுவது சிங்கள தரப்பில் வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பார்த்து முடிவுகள் எடுக்க போகிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று தமிழரசு கட்சி ஒரு முடிவை தனது மத்திய குழு கூட்டத்தில் எடுத்திருக்கிறது. சமஸ்தி பற்றி அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுடன் பேசலாம் என்று கூறியிருக்கிறது. ஆனால் நிதர்சனமான உண்மை சமஸ்தி பற்றி எங்கும் பேசப்பட மாட்டாது. சூழ்நிலை இப்படி இருக்க ஒரு முடிவை எடுக்காமல் காலதாமதப்படுத்தி இறுதி வரை இவர்கள் வந்து இதனை கொண்டு சென்று இறுதி நிமிடத்தில் யாருக்காவதற்கு வாக்களிக்கும்படி கூறுவது நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து தாங்கள் தப்பிக்கொள்ள வழிவகுக்கும் என்று கூறலாம். இறுதியில் ஒரு சிங்கள தரப்புக்கு நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்குமாறுதான் நாங்களும் கோரியிருந்தோம் என்றும் அவர்கள் கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் நம்புகின்றேன் இது ஒரு காத்திரமான அரசியல் முடிவுகளை எடுக்க வக்கற்ற சில பேர் தமிழரசு கட்சியை ஹையாக் பண்ணி தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்வதனூடாக நடக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் நான் கருதுகின்றேன். ஆகவே இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய உள் முரண்பாடுகள் என்பதுதான் இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இது உண்மையாகவே இன்று நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது எவ்வளவு காலத்துக்கு இன்னும் எழுபட போகிறது என்பதும், நீதிமன்ற முடிவுகள் வந்தாலும் கூட தமிழரசு கட்சி ஒன்றில் இரண்டு துண்டுகளாக அது பிளவுபட வேண்டும். இல்லையே ஒரு பகுதி, அது சுமந்திரன் பகுதியோ யாரோ அதை விட்டு வெளியேறினாலும் கூட சில சமயம் கட்சி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து சின்னாபின்னது போல தமிழரசு கட்சியை உடைத்து சின்னாபின்னமாக்குகின்ற விடயம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை காப்பாற்றுவதற்கோ அதனை தடுத்து நிறுத்துவதற்கோ தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடியவர்கள் காத்திரமாக எல்லோரும் இணைந்து அந்த முயற்சியை செய்திருந்தால் இதனை நிறுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் ஏதோ ஒரு வகையில் அதனை ஹைஜாக் பண்ணி தங்களது கட்டுப்பாட்டுகள் கொண்டு செல்வதால் அது தமிழரசு கட்சியை அழிக்கின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றுதான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக நிச்சயமாக புலம்பெயர் மக்கள் இந்த தமிழ் தேசிய பொது கூட்டமைப்போடு நிற்பார்கள் என்பதிலே ஐயமில்லை. புலம்பெயர் மக்கள் நிச்சயமாக பல புரிந்துணர்வுகளூடாக பல இன்னல்கள் மத்தியிலே இங்கு வந்து குடியேற தலைப்பட்டவர்கள். அவர்கள் இந்த தேர்தலில் உங்களுக்காக உங்களுடைய கட்சிக்காக, அதாவது தமிழ் தேசிய பொது
கட்டமைப்புக்காக பல செயற்பாடுகளை செய்வார்கள். இவர்களுக்கு நிறைவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவரோ அல்லது இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள், உங்களது சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள் மிக பலர் இந்த மண்ணில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், ஈழத்து மண்ணில். அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து அரியநேந்திரன் அவரை வெல்ல வைக்க வேண்டும். அவரை வெல்ல வைப்பது, அவருக்கு மிக காத்திரமான வாக்குகளை பெற்றுக்கொள்வது, காத்திரமான வாக்குகளை பெற்றுக்கொள்வது என்பது தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி போக்கான ஒரு ஓப்பனிங். அந்த விடயத்தை செய்வதற்காக உங்களது உறவுகளுடன் பேசி நீங்கள் நிச்சயமாக 21ஆம் தேதி அந்த பேலட் பேப்பரில் என்ன இருக்குமென்றா பேரும் சின்னமும் தான் அங்கு போடப்பட்டிருக்கும். பாவண்ண அரியநேந்திரன், அதுக்கு பக்கத்தில் சங்கு சின்னம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொட்டிகள் நீங்கள் ஒரு பிள்ளடியை போடுவீர்களாக இருந்தால் அதுதான் எங்களுக்கு தேவையான விடயம். ஆகவே ஆஸ்திரேலியா மண்ணில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான எமது உறவுகள் அந்த விடயத்தை முதலாவதாக செய்து முடிக்க வேண்டும். அதனை நீங்கள் உங்களது உறவுகளுடன், பெற்றோர்களுடன், நண்பர்களுடன் எல்லோருடனும் நீங்கள் பேச வேண்டும், இதனை எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களும் ஏனையோருக்கு இந்த விடயத்தை சொல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இங்கு இருக்கக்கூடிய நாங்கள் பைனான்சியலாக அதில் நாங்கள் பெரிய காத்திரமான ஆட்கள் அல்ல. ஆகவே அந்த வகையில் இந்த விஷயத்தை முன்னெடுத்து செல்வதற்கு உங்களது காத்திரமான பங்களிப்பு என்பது முக்கியம். ஆகவே அதனை உணர்ந்து தயவு செய்து மிக பெருமளவில் நீங்கள் உதவி செய்து இந்த தேர்தலில் வடக்கு கிழக்கில் நாங்கள் காத்திரமான ஒரு வாக்குகளை பெற்றுக்கொண்டு இதனை முன்னெடுத்து செல்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்பது எனது தன்மையான கோரிக்கை. நிச்சயமாக இந்த தேர்தல் பிரச்சார வேளைகளிலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய நேர்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களுடைய ஆணித்தரமான கருத்துக்களை பரிமாறியதற்கு உங்களுக்கு நன்றிகள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.